உறங்கும்போது மட்டுமே நாம் மனிதனாக முடியும். விழித்ததும் 1000 வேடங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. உண்மையாகவே வாழ்க்கையில் மனிதன் ஒவ்வொரு நாளும் வேடமிட்டு கொண்டுதான் இருக்கிறான் என்பதுதான் உண்மை. அது எப்படி என்றால், ஒரு கடமைக்காக செல்லும்போது அந்த மனிதன் சரியான நேரத்திற்கு செல்லாமல் நேரம் தவறி செல்வது, அங்கே காரணம் கேட்டால் இவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்வது. ஒரு கடமைக்காக செல்கிறீர்கள் என்றால் அதை சரியான நேரத்திற்கு செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தும் போதுதான் அந்த கடமைக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதையாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் ஒன்று அடிக்கடி சொல்வார்கள், பொய் பேசாதே என்று பெற்றோர்கள் குழந்தைகளிடம் சொல்வதுண்டு. ஆனால் பெற்றோர்களே பொய் பேசிக்கொண்டு இருக்கும்போது குழந்தைகளை பொய் பேசாதே என்றால் அது எப்படி பேசாமல் இருக்கும்? இது கொஞ்சம் நகைச்சுவையாகத்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்றால், பெற்றோர்கள் முதலில் பொய் பேசாமல் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த குழந்தைகளை நீ பொய் பேச வேண்டாம், பொய் பேசக்கூடாது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இவர்களே பொய் பேசும்போது அந்த குழந்தைகள் பொய் பேசாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது எப்படி அறிவை சிறப்பாக இயக்குவதாக இருக்காது என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, ஒரு பொருளை வாங்குகின்றீர்கள் என்றால் அந்த பொருளுக்கு சரியான மதிப்பு கொடுத்துதான் வாங்க வேண்டும். ஆனால் அந்த பொருளை வாங்கி கொண்டு வந்த பிறகு மற்றவர்களிடம் அதை மிகைப்படுத்தி சொல்வதால் எந்த நன்மையும் கிடையாது. அது மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும். இவர்கள் நம்மிடம் வேடமிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக புரிந்துவிடும். ஆகையால் எப்பொழுதுமே வாழ்க்கையில் உறங்கும்போது மட்டுமே மனிதனாக இருக்கிறான். அவன் விழித்த பிறகு நாடகத்தை தொடங்க ஆரம்பித்து விடுகிறான். நாடகம் என்பது மனிதனுக்கு அமைதியை கொடுக்காது. நாடகம் என்பது மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. நாடகம் என்பது வாழ்க்கையில் உயர்வுக்கு உறுதுணையாக இருக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாடகம் மனிதனுக்கு தேவையில்லை, அது அவசியமும் இல்லை. நம் முன்னோர்கள் இந்நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நாடகம் ஆடியிருந்தால் நிச்சயமாக இந்நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு மனிதன் நேர்மையாக உண்மையாக
சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு தர்மத்தின் வழியே பயணம் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கைதான் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு என்றும் குறைவே இருக்காது என்பதுதான் உண்மை. நன்றி.